என்னடா அச்சு டாக் மாதிரி அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க மச்சான்? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா நான் வந்து உன்னை டிராப் பண்ணிருக்க மாட்டேனா? இருக்கவே முடியாது. எப்படி இருக்கீங்க பாஸ்? பார்த்து 6 மாசம் ஆச்சு. போன அரியர் அப்ப பார்த்தது வெங்கட் பாஸோட அரியர் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஐயோ இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா MTN சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? என்னடா ஆரம்பிக்கும் போது கரண்ட் போச்சா? குட் பேட் அக்லி படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ அதுக்காக தான் இப்ப வெயிட்டிங். இவங்களோட பிடிக்காத விஷயம் என்னன்னா டைமே சொல்ல மாட்டாங்க. ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ்னு சொல்றாங்க, ஆமா டைமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும். 6-4 இல்ல 7-3 இல்ல 8-2 கடைசியா 9-1. உங்க ஃபிலிம் ஏன் தியேட்டர்ல ஓட்டாதீங்க? வெயிட்டிங்லயே ஏன் இப்படி ஒரு டைமிங்ல இருக்காங்க? ஆக போகுது ட்ரைலர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்கடா ட்ரைலரு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. என்னடா இன்னும் வர மாட்டேங்குது. வந்துட்டா வரலையா என்ன காரணம்னு காட்ட மாட்டேங்குது. பாப்போம், ட்விட்டர்ல தான் தெரியும் என்ன காரணம். ரொம்ப லேட்டா தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கானுங்க ட்ரைலருங்கன்னு. சொன்ன டைமுக்கும் வரல. சர்வர் ப்ராப்ளம்ங்கறானுங்க. ஆமா சர்வர் ப்ராப்ளம் சொல்லி லேட் ஆகுது. படமாச்சும் ஒழுங்கா ரிலீஸ் ஆகுமா இல்ல என்ன கதை? ஐயோ ஓகே, ட்ரைலர் வந்துருச்சு, பார்க்க போறோம். அர்ஜுன் தாஸ் புதுசா சார் நீங்களா? ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. செம லுக்கான பயங்கரமா இருக்கு. This is my இது மங்காத்தா டைலாக். game. So sweet. சாங்குமே பக்கவா இருக்குல்ல. போனாட்டி பஞ்சு மிட்டாய் சாங் அதுவே சம வைபா போயிட்டு இருந்துச்சு. இந்த டைம் ஒத்த ரூபா தாரேன். நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்மளுக்கு வைப் தான். This is நல்லா இருந்துச்சு. my fucking. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். இது வந்து அப்பா சென்டிமெண்ட் ஸ்டோரின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஓகே, ட்ரைலர் பார்க்கும்போதும் அதான் தெரியுது. ஏகே வராரு வழி விடுறா. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். என்ன இது 1980 மாடர்ன் உலகம். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் ஃபுல் அண்ட் ஃபுல் தலை ரெஃபரன்ஸ் தான் ட்ரைலர் முழுக்க. Bad boy. ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஐ மிஸ் யூ. மரண சம்பவமா இருக்கு ட்ரைலரு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டீசரும் மரண சம்பவம் இதுவும் ஒரு பயங்கரமா இருக்கு. சத்தியமா எதிர்பார்க்கல. ட்ரைலருக்கே எப்படினா படம் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி ப்ரோ இருக்கும் நீங்களே சொல்லுங்க ப்ரோ. அப்படினா இப்படி கிழிச்சிரோம் ப்ரோ. தேட்டே இப்படி கிழிச்சு. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு ஃபேன் பாய் சம்பவம் ரெடியா இருக்கு. தரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவம். படம் எப்படி வர போகுதுங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா அது நமக்கு தெரியாது. ஆனா ட்ரைலர் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா,
படம் வந்துட்டு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஃபேன்ஸுக்கு ஒரு செலிப்ரேஷன் ஆமா. பண்ற மாதிரி இருக்கும். பயங்கரமா இருக்கும். பயங்கரமா தியேட்டர்ல கத்திக்கிட்டே பார்க்கும்போது இருப்பாங்க. ரசிச்சு செலிப்ரேட் பண்ணி பாக்குற ஒரு படமா இருக்கும் தான் நினைக்கிறேன். விடாமுயற்சியில மிஸ் ஆனது ஆமா. இந்த படத்துல கன்ஃபார்ம் கிடைக்கும்டா. வாய்ப்பு இருக்கு. இந்த சன் மியூசிக்லாம் முன்னாடி போடுவாங்களே இந்த மேஷப்னு சொல்லிட்டு அந்த மாதிரில இருக்கு. அள்ளி போட்டு வந்திருக்கீங்க. அள்ளி போட்டு எடுத்து வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருடா. அள்ளி போட்டேன்றாடா. நீ வாயா உட்காரு. இந்த படத்துல தலையோட லுக் எல்லாம் பயங்கரமா இருக்கும் போல. பண்டிகையை கொண்டாடுங்கடே. எனக்கான ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சது. டீசருமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ட்ரெய்லருமே எனக்கு ஆமா, ரொம்ப ஆமா. பிடிச்சிட்டு. ட்ரெய்லரும் நல்லா இருக்கு, டீசரும் நல்லா இருக்கு. அப்போ படம் சூப்பரா அப்போ படம் இந்த ட்ரெய்லர் பத்தி நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரெஃபரன்ஸ் இருக்கு, அதிகமா ரெஃபரன்ஸ் இருக்கு, ரெஃபரன்ஸ் வச்சு ஒப்பேத்திட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குமே அது ஃபீல் ஆச்சு தான். ஃபேன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கணும்னா ஸ்டோரி நல்லா இருக்கணும். ஸ்டோரி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க மாஸ் தான். ஒரு மார்க்காண்டிங் லெவலுக்கு வந்துட்டுனா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எஸ்ஜே சூர்யா மட்டும் இதுல வில்லனா நடிச்சிருந்தா பயங்கரமா இருந்திருக்குண்டா. ஆமா ஆமா. அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மேபி அதையும் பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க முடிஞ்சிருக்கும் சோலி. நிறைய பேர் சீக்கிரட்டான வில்லனே இவருதாங்கிறாங்க. பாய் இருங்க பாய், அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன், மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் உயிர் இருக்காது, டியர் ஆமைஸ் ஹோப்பே வைக்காதீங்கடா, ஆதிக் விண்டேஜ் அஜித் ரெஃபரன்ஸ் இன்ஸ்டால ட்ரெண்டிங்கான டயலாக்ஸ் எல்லாம் வச்சு ஓட்டிலான்னு பாக்குறான். இதெல்லாம் நீங்க 2 நாள் தான் தின்னுவீங்க. படத்தை சப்போர்ட் பண்ணா ஜென்ரல் ஆடியன்ஸ் வேணும், இதெல்லாம் தின்ன மாட்டாங்க. லெட்ஸ் சி ஆவரேஜ் ட்ரெய்லர். அதே ஒரு கோட்டுக்கு என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். கோட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் தளபதி படம். விஜய் ஃபேனா? ஹெல்த்தை காப்பாத்துன யாரு இவரு? ஓவர் ஹைப் ஏத்துறாங்களோன்னு நினைச்சேன். பட் என்னென்ன சொன்னானுங்க எல்லாமே இருக்கு. ஃபுல் செலிப்ரேஷன் மூடு தான். கோட் இஸ் பெஸ்ட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. கோ அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் செலிப்ரேட் தளபதி அண்ட் இளைய தளபதி. என்ன பொறுத்த வரைக்கும் கோட்டு ட்ரெய்லருக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சோ அதே தான் இந்த ட்ரெய்லருக்கு வந்துச்சு. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். என்ன கோட்டு படத்துல மொத்த தமிழ் சினிமாவோட ரெஃபரன்ஸும் இருக்கும், இதுல ஏகே படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. அவ்வளவுதான். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாலே கிட்டத்தட்ட சேமா தான் வருது. டென்ஷன் ஆகாதீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கணும்ன்றத யாராலையும் தடுக்க முடியாது. ரெண்டு அப்டேட் வந்துச்சு. ஒன்னு இட்லி கடை படத்தோட ரிலீஸ் டேட், இன்னொரு கூலி படத்தோட ஏப்ரல் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா ஜிபியு வரதுனால தள்ளி போயிட்டாங்க. தள்ளி போவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு தள்ளி போயிட்டாங்க. அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதாம். கிட்டத்தட்ட கூலிலாம் இறங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர். என்னடா அது? அடுத்து கூலி படத்தோட ரிலீஸ் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 14 தான் வருது. பேன் இந்தியா படமா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொன்னீங்க. என்ன அது? பேன் இந்தியா பாண்டியா. அடுத்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இருந்துச்சு. டீசர்லயும் நல்லா இருந்துச்சு, ட்ரைலர்லயும் நல்லா தான் இருக்குது. ஆனா சாங்ஸ் தான் கொஞ்சம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஜிவி பிரகாஷ் ஓவரா ஹைப் வேற கொடுத்தாரு. சரி வெறித்தனமா இருக்க போகுதுன்னு நினைச்சா மேபி தியேட்டர்ல பாப்போம். தியேட்டர்ல பாக்கும்போது நல்லா இருக்கு. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாறுமாறா இருக்குடா. அனிருத் சாங்ல கூட பால்டாப்போட சின்ன ஒரு பிட் ஒரு இருந்துச்சு. எனக்கு தியேட்டர்ல பயங்கர வைபா இருக்கு. 5 நாள் தான் இருக்கு படம் ரிலீஸ் ஆக. படத்தை பார்த்துட்டு மீதி பேசிக்கலாம். நீங்களும் இந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். குட் பேட் அக்லி அல்டிமேட் ஸ்டார் அஜித்னு பேரு. அஜித்னு சொன்னா அதிருது பாரு. அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு. ஸ்டைலிஷான ஃபேஸ், சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு. ரேசிங்ல மன்ன எங்களோட அண்ணன். ரேசிங்ல மன்ன. இவரு எல்லா படத்துக்கும் வந்துடுறாரு போல இருக்கு. எல்லாத்துக்கும் பாட்டு போட்டு சாப்பிடுறாரு. நல்லாதான் இருக்கு அந்த பாட்டு கேட்கறதுக்கு. நீ ஒண்ணு
இன்னும் இப்படி ஒரு ஆள் சொல்ல போய் தான் அவரும் இன்னும் பாடிக்கிட்டு இருக்கு. நல்லாதான் இருக்கு. நாங்களும் இந்த படத்தை போய் பார்த்துட்டு நாங்களும் ரிவ்யூ உடனே நாங்களும் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் பண்ணாம எதுவும் அந்த அளவுக்கு ஸ்பாய்லர் பண்ணாம போட ட்ரை பண்றோம். சீக்கிரம் போடவும் ட்ரை பண்றோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு படம் நல்லாதான் இருக்கும். பயங்கர வைபான ஒரு படமா இருக்கும்னு நல்லாவே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சியில என்னெல்லாம் மிஸ் ஆச்சோ அது இந்த படம் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் ரெண்டாவது வாட்டி பாக்குற அளவுக்கு இந்த படம் இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ நானே ரெண்டாவது வாட்டி போய் பார்ப்பனோ அப்படின்னு எனக்கே தோணுது இந்த படம் பார்க்கும்போது. பார்க்கலாம். தோணுது. அது இல்லாம அதுல வந்து அந்த அமர்கல லுக் ஒண்ணு வந்து அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா என்ன மீசதாடி இல்லாம அது வெறுமனையா சேவ் பண்ணனால டக்குன்னு தெரியல. டக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது அந்த லுக் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாட்டு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பாட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல இன்னும் சூப்பரா தான் இருக்கும் நினைக்கிறேன். சவுண்டோட கேட்கணும் இன்னும் சூப்பரா இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.